அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்புங்க, கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி, அதாவது மீன ராசியில் நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறவிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த சனி பகவான். இவருக்கு 11ஆம் இடம், 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்திற்கு உண்டான பார்வை அப்படிங்கிறது இருக்குங்க. இது வரைக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிறது ஒன்று நடந்துட்டு இருந்தது. அந்த அஷ்டமச்சனியானது விலகி இப்போ நடக்கக்கூடியது பாக்கிய சனி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் நடைபெறுவதனால இது வரைக்கும் சனி பகவானால் இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போதுங்க. சனி பகவான் ஒரு நீதிமான் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே போல் தான் செய்யும் வினைகளுக்கேற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியவரும் இந்த சனி பகவான். ஸோ இந்த சனி பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த கடக ராசிக்கு 90% வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது. ஸோ அந்த நிகழ்வு இந்த கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எல்லா விஷயத்தையும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி வாழக்கூடிய ஒரு நபர்கள். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. தான் சுறுசுறுப்பாக இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினச்சி அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள். எந்த சூழ்நிலையில் கஷ்டம் இருந்தாலும் சரி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த விதத்திலையும் மற்றவங்களுக்கு காட்டிக்க மாட்டாங்க. எப்பொழுதுமே தான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தன்னுடைய முக பாவனையாலேயே எல்லாத்தையுமே வந்து கவரக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர்கள். ஸோ கடந்த சில காலகட்டங்களில், அதாவது இந்த அஷ்டமசனி காலகட்டங்களில் நமக்கு நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க. அந்த இழப்புகளை விவரிக்கவே முடியாத அளவுக்கு சில சூழல், நிறைய விஷயங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய அவமானங்களை சந்திச்சாச்சு, நிறைய இழப்புகள், கடன் பட்டாச்சுங்க. அந்த கடனால் இழக்கக்கூடாத விஷயங்கள், மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இழந்துட்டோம். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி என்னோட நிலையே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்டு இருந்தக்கூடிய நபர்கள், ஏன் இந்த மாற்றங்கள், இந்த சனியால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை, அந்த அஷ்டமச்சனி வந்து எப்போ தான் நம்மளை விட்டு விலக போகுது, நமக்குன்னு ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய பாக்கிய சனிங்க, அதாவது நல்ல ஒரு விஷயங்கள், அதாவது உங்களுடைய 9ஆம் வீட்டில் நடக்கவிருக்குது. இந்த நிகழ்வு காலகட்டங்களை பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டு மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். அதே நேரத்தில் அந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய பயணங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல சுப நிகழ்வுகளாக கொடுக்க போது நல்ல லாபகரமான சூழல். நிறைய வெளிநாடோ அல்லது வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. தொழில் ரீதியாக இதுவரைக்கும் இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது விலகும். எந்த விதத்தில் உங்களுக்கு பகைகள், எதிர்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்திருக்கும். நிறைய நஷ்டங்களாக சந்திச்சிங்க. அந்த நஷ்டத்துலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, நீங்கள் இழந்த இடத்துலையே மறுபடியும் அதை தேடக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது, அந்த இழந்த இழப்புகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக பேசுனாங்க, எதுக்காக இந்த தொழில், ஏன் இதை பண்ணீங்க, இதை பண்ணதுனால தான் இப்படி ஆயிட்டீங்க, வேறு ஏதாவது ஆப்ஷன் பார்த்துருக்கலாம், அட்லீஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருக்கலாம்னு சொல்லி நம்மளை வந்து குறை கூறக்கூடிய அந்த நபர்கள், நம்மளை பார்த்து பேசவே தகுதி இல்லாதவங்களாம் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சில சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த தொழில் மாற்றங்கள், அந்த தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய காலமாக இருக்க போது, யாரெல்லாம் உங்களை பார்த்து குறை சொன்னாங்களோ அவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது, தொழில் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்குங்க. அதே போல் இந்த வேலை ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி கூட இந்த காலத்தில் நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுங்க. ஏன்னா ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்களா, கண்டிப்பாக இந்த டைமில் நடக்குங்க. ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுவும் நடக்கக்கூடிய காலமாக இருக்க போது. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேங்க, எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல, இருந்த வேலையை கூட திடீர்னு இழந்துட்டேன், இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாற்றக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. பட்டம் பதவியெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஏன்னா அவ்வளோ சேஞ்சஸ், அவ்வளோ விஷயங்கள், நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதுங்க. தொலைதூர பயணங்கள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விதமான பலன்கள் அப்படிங்கிறது, அது மூலமாக உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள், அதாவது பண பரிமாற்றங்கள் செய்யக்கூடியது, இல்லை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கோ சரி,
இந்த மாதிரி விஷயங்கள் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த பாக்கிய சனி காலகட்டங்களில். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகக்கூடியது. எதையெல்லாம் நீங்கள் தொந்தரவு நினச்சிங்களோ, எதிரிகள் மூலமாக வந்த தொல்லைகள், பண ரீதியாக வந்த தடைகள், இது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுதுங்க. இது வரைக்கும் தோல்விகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அந்த தோல்விகளையே வெற்றிகளாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. பண ஆதாயங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து டிலே ஆகிட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் வராமல் இருந்திருக்குங்க. ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, அவர் உங்களுக்கு சரியான விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டார். இந்த விஷயங்கள்லாம் பார்த்து யாருக்கிட்டையும் உதவியே கேட்கக்கூடாது. நமக்கு வர வேண்டியதும் நமக்கு வந்து சேராது. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த நிலை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட ஆதாயம் கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், ரொம்ப விஷயங்கள் வந்து எனக்கு வர வேண்டிய தொகைகள் வரல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பணம் வந்து சேருங்க. பங்குச்சந்தை முதலீடில் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போது. நீங்கள் போட்ட முதலீடுகள் உங்களுக்கு இரட்டிப்பாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வீடு வாங்கக்கூடிய யோகம், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில வாய்ப்புகள், புதிய வண்டி, பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது வண்டி வாங்குவீங்க. அல்லது வந்து ஒரு வீடு இருக்கக்கூடிய இடத்த ஏதாவது ஒன்று விற்றுட்டு புதுசாக ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்கள் அட்லீஸ்ட் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடியதோ, அதாவது உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய சொத்து பத்துக்களை, தாத்தாவுடைய சொத்தோ, பாட்டியோடைய சொத்தோ, அல்லது மாமனார் மாமியாருடைய சொத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக திருமண தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அகலும். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ நான் எதிர்பார்த்தபடி ஒரு வாழ்க்கை அமைச்ச வாழ்க்கையாவது கரெக்டானபடி ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்குங்க. காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வந்து அந்த காதலை வந்து திருமண ரேஞ்சில் கொண்டு போவீங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. சரினா 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை அப்படிங்கிறதே இல்லைங்க. இந்த நேரத்தில் இந்த காலகட்டங்களில் எனக்கு வந்து கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனை, அந்த பிரச்சனையை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி எல்லாமே அது ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டுருச்சு. என்னுடைய நேரமே சரியில்லைங்க, அதனால தான் இவ்வளோ கஷ்டங்கள். யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்க என்னை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு கணவன் வந்து மனைவி கிட்ட எதிர்பார்க்குற விஷயமே அதுதான். அவங்களே என்னை வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கல. நான் பெற்ற குழந்தைங்களும் என்னை வந்து சரியாக புரிஞ்சிக்கல. என்ன பெற்றவங்க என்னோடய தாய் தகப்பனாரை என்னை புரிஞ்சிக்கல. எதனால் இந்த மாதிரி இருக்கேன்? ஏன்னா என்னுடைய கஷ்ட நிலைகள் அப்படிங்கிறது விவரிக்கிறதுக்கான வார்த்தைகளே இல்லைங்க. அந்த அளவுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். பண ரீதியாகவும் பிரச்சனை இருக்குங்க, மன ரீதியாகவும் பிரச்சனை இருக்குது. நான் செய்யக்கூடிய தொழிலையோ, நான் போகிற வேலையிலையோ, கூட இருக்கக்கூடிய நண்பர்களாலேயோ எல்லா விஷயத்தையுமே வந்து நான் பார்த்து தான் பண்ணேன். ஆனால் எல்லாமே எனக்கு எதிராகவே திரும்பிடுச்சு. இந்த காலகட்டங்கள், இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள் நடந்துட்டு இருந்ததப்போ எனக்கு இவ்வளோ பெரிய பாதிப்புகள், அதாவது இந்த நிலையை வந்து யாரும் புரிஞ்சிக்கலைனாலும் பரவாயில்ல, என்னை வந்து உதாசீனப்படுத்தாமல் இருந்தால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலினாலும் பரவாயில்ல, ஓகே ஒன்றும் நடக்காதுப்பான்னு தைரியம் சொல்கிறது கூட ஆள் இல்லாத அளவுக்கு போயிட்டேங்க. இந்த நிலையை நான் மாற்றுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் மாறணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுங்க. ஏன்னா நிறைய பாக்கிய சனி அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறதுலாம் விலகி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தேடி வருங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்களே, அந்த இன்டர்வியூஸில் இருந்தால் ரிசல்ட் வரதுக்கு ஆரம்பிக்கும். ஓகேங்க, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சில பேர்த்துக்கிட்ட பிஸ்னஸ் ப்ரொப்போசல் கொடுத்துருப்பீங்க, இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன், இது ஒரு நல்ல ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா ஓகே இப்போ பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தடைகள்லாம் உங்களுக்கு விலகி இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறப்போகுதுங்க. இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறதுலாம் விலகுங்க. திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்க போகுது. ஒரு பைக் இருக்குங்க, அந்த பைக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பைக் வாங்கணும்னு நினச்சேன், அதுவுமே என்னால் வாங்க முடியல. ஆல்ரெடி இருந்த பைக் எல்லாத்தையும் நான் விற்றுட்டேன், மறுபடியும் புதுசாக ஒரு வாகனம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு வீடு வேலை வந்து பாதியில் நிற்கிது, அந்த வீட்டு வேலையை நான் முடிப்பேனா. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஆரோக்கியத்தில் அதே மாதிரி இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறத விலகுங்க. மருத்துவம் ரீதியாக நிறைய செலவுகள் அப்படிங்கிறது பண்ணியிருப்பேன், அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு குறைய போகுது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், தைரியத்தோடு போராடக்கூடிய காலகட்டங்கள். இந்த 3ஆம் இடத்தோட பார்வை அப்படிங்கிறது, 3ஆம் இடத்திற்கு உண்டான பார்வை அப்படிங்கிறது தைரியஸ்தானங்க. ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு இது வரைக்கும் ஒரு தடைகள், ஒரு தடங்கல்கள், அதாவது ஒரு பயமும் பதட்டமும் இருந்திருக்கும். அந்த பயமும் பதட்டமும் உங்களை விட்டு மாறப்போகுது. துணிச்சலாக சில காரியங்கள் இறங்கி செய்யக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போது.
தொட்டது லாபமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். லாபஸ்தானம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த 11ஆம் வீட்டிலேருந்து சனியுடைய பார்வை படுறதுனால எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகள் கூட உங்களுக்கு இரட்டிப்பாக மாறுங்க. 100 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் 100 ரூபா போட்டு 10 ரூபா சேர்த்து எடுத்தால் போதுமே அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுடைய வருமானங்கள் இரட்டிப்பாகுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் டைம் ரிட்டர்ன்ஸாக வரப்போகுது. எல்லா விதமான சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ கல்வியில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. கல்விக்கு உண்டான சில மாற்றங்கள் அப்படிங்கிறது எடுப்பீங்க. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது. வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு உண்டான வேலை முயற்சிகளும் நல்ல ஒரு பலன் அளிக்க போது. வெளிநாடு போயிட்டு வரதுக்கான சூழல், இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த சில விஷயங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. விவசாயம் சார்ந்த துறைகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது அகலும். போட்ட முதலீடுகளை எடுப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. பெண்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இதுவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அகலுங்க. பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் அனுபவித்த வேதனைகளை வழியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போதுங்க. நல்ல ஒரு மன வாழ்க்கை ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்க போது. இந்த 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் பாக்கிய சனியால். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி கடகராசி அன்பர்களுக்கு பாக்கிய சனியாக நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் சுமார் 90% இந்த நிகழ்வுகள் ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கங்க. அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல விதமான அற்புத பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.